அனைவருக்கும் வணக்கம். எரிதலில் கொண்டு வா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்றைக்கி சைவம் வைணவம் கிளாஸ் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிறோம். இன்றைக்கி 3வது கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்து மதத்தினுடைய நூல்கள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு சமயத்திற்குன்னு ஒவ்வொரு நூல் இருக்குது. இப்போ முஸ்லீம்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூல் இருக்கும், கிறித்துவர்களுக்கு பார்த்திங்கன்னா பைபிள்னு இருக்கும். அது மாதிரி தமிழ் இந்து மதத்திற்கான, தமிழ் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மொழிகளிலும் இந்து மதத்திற்கான நூல்கள் எது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்கேன், வேதம் அப்படின்னு எழுதிக்கிறேன். வேதம்னா ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படிங்கிற 4 வேதங்களும் இந்து மதத்திற்கான நூல்கள். அப்புறம் ஆகமம், அப்புறம் தோத்திரங்கள் அப்படிங்கிறது வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12 திருமுறை ப்ளஸ் அதாவது ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தோத்திர பாடல்களுக்குள்ளே வரும். வழிபாடக்கூடிய பாடல்களை எல்லாம் நம் தோத்திர பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து சாத்திர நூல்கள் அப்படின்னா என்ன? சைவ சித்தாந்த அடிப்படையில் அமைந்த 14 நூல்களையும் நம்ம சாத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்மளுக்கு எல்லாம் ஃபெமிலியராக தெரிஞ்ச 2 நூல்கள் தான் ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த நூல்களும் இந்து சமயத்திற்கான நூல்களாக, புனித நூல்களாக தான் கருதப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா புராணங்கள் எண்ணிக்கை மொத்தம் பார்த்திங்கன்னா 18. இந்த 18 புராணங்கள் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகளில் இங்கே நான் எத்தனை நூல் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 நூல் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த 6க்குள்ளிருந்து தான் 90% கேள்விகள் நமக்கு கேட்கப்பட போகுது. அதாவது இந்த 6 நூல்களை எழுதியவர்கள், அவர்களை பற்றிய விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு கேட்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேதம் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிற செய்தியை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கோம். இந்த ஒவ்வொரு நூலையும் விளக்கமாக பார்த்துட்டு போகிறதா இந்த டாபிக். இப்போ ரிக், யஜுர், சாம, அதர்வனான அந்த வேதங்களை பற்றி பார்ப்போம். இப்போ ஆகமங்கள், எத்தனை ஆகமங்கள் இருக்குது, அப்புறம் தோத்திர பாடல்களை பற்றி பார்ப்போம், சாத்திர நூல்களை பற்றி பார்ப்போம், இதிகாசங்களை பார்ப்போம். இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றா பாட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வேதத்தை பற்றி பார்ப்போம். வேதங்களை பொறுத்தளவுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த வேதம் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சொல்லை பற்றி பார்க்குறோமோ அந்த சொல்லுக்கு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வேதம் அப்படிங்கிற பொருளுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இந்த வேதம் அப்படிங்கிறது நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா நம்ம பகுதி என்ன பொருள் அப்படின்னா வித் அல்லது தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னோட பேசிக் வேர்டை பிரிக்கிறப்ப வித்து அல்லது தாதுன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வித்து அப்படின்னாலும் தாது அப்படின்னாலும் ஒன்று தான். வித்துக்கு தமிழ் பொருள் தான் தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வித்து பார்த்திங்கன்னா, வித்துக்கு நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன், அறிவு அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் வித்து அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். அப்போ வேதம்னா என்ன, அறிவை பற்றிய நூல், அவ்வளோதான், அறிவு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதம் என்பது அப்படின்னா என்னன்னா அறிவு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதம் அப்படிங்கிறது என்ன பிரிக்கலாம்னா வித் அப்படின்னு பகுதியை பிரிக்கலாம். வித் என்பதற்கு அறிவு. அப்போ வேதம் அப்படிங்கிறது என்னென்னா அறிவை பற்றிய நூல் அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. வேதத்துக்கு அறிவு நூல்னு மட்டும் பேர் சொல்லலை, நிறைய மறை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, ஸ்ருதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பிராமணர்கள் இப்போ நம்ம சில விஷயங்களை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டு மறைப்பொருளாக நமக்கு உணர்த்துவாங்க இல்லைங்களா. அதனால டைரெக்டாக வேதத்தை படித்தா நம்ம புரியாது. அது முன்னாடியே நம்ம ஒன்று பார்த்தோம், இக்ஷி அபி தூயதே அப்படின்னு ஒரு வேதத்தை பார்த்தோம். அது நம்மளுக்கு படித்ததையும் புரியல இல்லைங்களா. அப்படி மறைத்து இறைப்பொருள்களை பற்றி சொன்னதுனால இதுக்கு டைரெக்டாக என்ன பொருள்னா மறை அப்படின்னு ஒரு பொருளே இருக்குது வேதத்துக்கு. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது நம்மளுக்கு டைரெக்டாக சொன்னால் புரியாது. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் யாராவது சொல்லி தந்தால் தான் புரியும். அப்படிங்கிறதுனால இந்த வேதத்துக்கு ஸ்ருதி அப்படிங்கிறது ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி கூறுவதனால இதை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேதம் அப்படின்னா 3 பாயிண்ட் தான். ஒன்று வேதம் அப்படிங்கிறதுக்கு வித் அல்லது தாதுன்னு சொல்லுவோம். வித் அப்படின்னா அறிவுன்னு பொருள், வேதம் அப்படின்னா அறிவு நூல் அப்படின்னு பொருள். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேதத்தில் 3வது பாயிண்ட் தான் நம்ம மறை அப்படின்னு பார்த்தோம். அந்த மறை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மறைத்து வைத்திருக்கின்ற பொருளை அறிவிப்பது நமக்கு அப்படின்னு பொருள். அடுத்து ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னா வாத்தியார்கிட்ட உட்காந்து கேட்கறது. ஸ்ருதி எப்பவுமே வாத்தியார்கிட்ட கேட்பா. ஸ்ருதினாலும் சரி ஸ்ருதி வாக்கியம்னாலும் சரி ரெண்டுமே இது நம்ம ஸ்ருதி அப்படின்னா வேதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
அப்போ என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து வேதத்துக்கு வந்து எதனால ஸ்ருதி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆசிரியரிடம் அமர்ந்து கேட்டல். ஒருத்தர் ஆசிரியர் மூலியமாக தான் கற்றுக்கிறதுனால அதுக்கு ஸ்ருதின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மறைப்பொருளை சொல்கிறதுனால அதுக்கு மறை அப்படின்னு பேர் வந்துச்சு. வித் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்குறோங்க, அறிவு அப்படின்னு பொருள் பார்த்துருக்கோம். இப்போது ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. அந்த வேதங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டு, ரிக்வேதம் அப்படிங்கிற வேதத்தில் 4 வேதங்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு பேசிக்காகவே தெரியும். ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சதா. இப்போ ரிக்வேதத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கு வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ரிக்வேதம் அப்படிங்கிறதுல ரிக் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா துதித்தல் அப்படின்னு பொருள். இப்போ நீங்கள் துதித்தல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வழிபடுதல் அப்படின்னு பொருளுங்க. துதித்தலுக்கு வந்து அதாவது வந்து துதித்தலுடைய டைரக்ட் மீனிங் என்னென்னா வழிபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போனது என்ன பண்ணுவோம், வழிபடுவோங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு வேதம் என்ன, ரிக் வேதமா? அப்போ ரிக்னா வழிபடணும், முதல் இடத்தையும் கோயிலுக்கு போனால் வழிபடுவோம். அதே மாதிரி முதல் வேதம்னா வழிபடுதல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது வழிபட்டது என்ன பண்ணுவாங்க, ஐயர் பாடுவாரா உள்ள கோயிலுக்குள்ளே, அதனால துதிப்பாடல்களை கொண்டது. அதாவது வணங்கும் முறைகளை பற்றி சொல்லுது. துதிப்பாடல் இருக்கும், அப்புறம் வணங்கும் முறையை பற்றி சொல்லுவார். ஐயர் வந்து அப்படி நின்று கும்பிடு அப்படின்னு சொல்லுவார், இப்படி நின்று கும்பிடுன்னு சொல்லுவார். அப்போ வணங்கும் முறை. அப்போ ரிக்வேதம்னா 3 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் வந்து ரிக் அப்படின்னா துதித்தல் அல்லது வழிபடுதல்னு ஒன்று தெரிஞ்சுட்டோம். அடுத்து இது துதிப்பாடல்களை கொண்டது தான் ரிக்வேதம். இது வணங்கும் முறையை பற்றி சொல்கிறது, 3வது பாயிண்ட்டு. 4வது பார்த்தீங்கன்னா இருக்கு 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வேதம் வந்து 10 மண்டலங்களை கொண்டது. ரிக்வேதம் எத்தனை மண்டலங்களை கொண்டதுன்னா 10 மண்டலங்களை கொண்டது. எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, ரிக்வேதம் வந்து 10 மண்டலங்களை கொண்டது. அடுத்தது பாருங்கள், 1 to 7 பகுதி வரைக்கும் இருக்கிற இந்த 10 மண்டலத்தில் 1 to 7 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனை வந்து அக்னி அப்படின்னு சொல்லுது. இப்போ 1 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் அக்னி மாதிரி தீ மாதிரி வேலை செய்வோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீ மாதிரி வேலை செய்வோமா, அதனால அக்னி. 1 to 7 வந்து இறைவனை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் அக்னி அப்படின்னு சொல்லுது. அப்போ தீ மாதிரி வேலை செய்வோம் அப்படிங்கிற ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 to 7. அடுத்தது பாருங்கள், இந்த ரிக்வேதத்தில் வந்து மீதி அடுத்தது 1 மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. 9 என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் 8 என்ன சொல்லுதுங்கிறதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 10 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரிக்வேதம் வந்து 10வது பகுதி வந்து இறைவனை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்மளுக்கு முக்கியம். பிரம்மன், இந்திரன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 சொல்லியிருக்காங்க, பிரம்மன்னு சொல்லியிருக்காங்க, இந்திரன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த இருக்கில் பார்த்தீங்கன்னா புனிதமான காயத்ரி மந்திரம் இதில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து காயத்ரி மந்திரம் எதனை பற்றியது அப்படின்னா சூரியனை பற்றியது. காயத்ரி மந்திரம் எதில் அமைந்துள்ளது அப்படின்னா ரிக்வேதத்தில் அமைந்துள்ளது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து புக்கில் இருக்காது, இது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புனிதமான காயத்ரி மந்திரம் எதில் இருக்குது அப்படின்னா ரிக்வேதத்தில் இருக்கிறது. அது எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம், சூரியனை பற்றி சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே யஜூர் வேதம் அப்படிங்கிற பார்ட்டு தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. யஜூர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். யாகம் அப்படின்னு பொருள். அதே ரிக் அப்படின்னா வழிபாடுன்னு பார்த்தாங்களா. அடுத்து வந்து யஜூர் அப்படின்னா என்ன, யாகம் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் கிரியைகளை பற்றி சொல்வது. கிரியை அப்படின்னா வந்து சில முறைமைகளை பற்றி சொல்வது, கோயிலில் செய்கிற சில என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறதாங்க கிரியை. கிரியை மார்க்கம் அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் தான் கிரியை மார்க்கம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே யாகம் என்பது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்ன கிரியெல்லாம் பண்ணுறதை பற்றி இந்த ரிக்வேதம் சொல்லுது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஒன்று வந்து யாகம் பண்ணுறது, அடுத்தது வந்து பலியிடுறது, தானம் கொடுக்கறது. இந்த கிரியைகளையெல்லாம் பற்றி சொல்வது எதுன்னு கேட்டால் ரிக்வேதம். எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாகம் செய்கிறது, பலியிடுறது, தானம் கொடுக்குற கிரியைகளை பற்றி சொல்கின்ற வேத பகுதி எது அப்படின்னா யஜூர் வேத பகுதி தான் சொல்லுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கிரியையிலேயே வந்து கிரியை செய்யும் முறைகளை கொண்டது எதுன்னு கேட்டாலும் டேரெக்டாக நம்ம என்னென்னு போடணும், யஜூர் வேதம் தான் போடணும். அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து நம்ம செய்ய வேண்டிய
கர்மங்களை பற்றி கூறுவது எதுன்னு கேட்டாலும் யஜுர்வேதம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமாவாசை பௌர்ணமி நாள்களில் செய்ய வேண்டிய கர்மம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம செய்கின்ற வினை பயன். நம்ம ஒரு கர்மம் அப்படின்னா நம்ம செய்கிற செயலைத்தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ருத்ரம் மந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் எப்படி காயத்ரி மந்திரம் எதில் சொன்னேனுங்க, ரிக்வேதத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ருத்ரம் அப்படிங்கிற மந்திரம் எதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டால் யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் இதுவும் ஒன்று. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் இப்போ இதில் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்றேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா யாகம் பண்ணணும். யாகம் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பலி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை பற்றி தெரிஞ்சு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. யாகம் பண்ணுறப்ப பலி கொடுக்குறோம். பலி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தானம் கொடுக்குறோம். தானம் கொடுக்கறது பற்றி கிரியைகளை பற்றி சொல்லுது. அது எந்த நாளில் செய்யறோன்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்கிறோம். அடுத்தது ருத்ர மந்திரம் பாடிட்டே பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ யாகம் பண்ணுவோம். யாகம் பண்ணுறப்ப பலி கொடுப்போம், தானம் கொடுப்போம். தானம் இதெல்லாம் எந்த நாளில் செய்யணும்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்வோன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன மந்திரம் பாடுவாங்கன்னா ருத்ர மந்திரம் பாடுவாங்க. இதனால் யாகம் யஜூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. அப்போ ஈஸியாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் போட்டு கிரியை, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரியைன்னு சொல்லுவோம். கிறுக்கு பிடிச்சி வந்தால் இந்த வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்போ யஜூர் வேதம் யாகம் பண்ணுவாங்க, கிரியை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அடுத்தது பாருங்கள், சாமவேதத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ சாமவேதம் அப்படிங்கிறது என்ன, சிவபெருமானுக்கு உகந்தது என்னன்னு கேட்டால் இந்த சாமவேதம். அதாவது இதுக்கு ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ராவணன் சிவபெருமானுக்கு ஒரு டைம் கைலாய மலையை போய் தூக்கி பார்த்தப்ப அதுக்கடையில் சிக்கிக்கிறாரு. அப்போ சாமவேதம் வாசித்து அதிலிருந்து விடுபட்டு வந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ சாமவேதம் அப்படிங்கிறது யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது தான் சாமவேதம். இப்போ சாமம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா சாமவேதம் அப்படின்னாலே இன்னிசையால் தான் பாடுவாங்க. இசை சாமம் அப்படின்னா சாமத்துக்கு பாட்டு கேட்பாங்களா, அப்போ சாமம்னா இசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ராவணன் எதுக்குன்னா நான் கதை சொன்னேன். அப்போ ராவணன் அதை பண்ணி அந்த மலையில் இருந்து மீண்டு வந்துட்டானுங்களா, அதனால் இது என்ன பாகுதுங்க, நம்மளோட பாவத்தை நீக்கும் அப்படின்னு அந்த கதை மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்தது இது யார் யாரையெல்லாம் பாடியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி, இந்திரன் அப்படிங்கிற 2 பேர்த்தை பாடப்பட்டதாக சாமவேதம். இது யாருக்கு உகந்தது, சிவபெருமானுக்கு உகந்த வேதம் எதுனா சாமவேதம். ஆனால் அதில் யார் யாரை பற்றி பாடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்னியை பற்றியும் இந்திரனை பற்றியும் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், இன்னிசையால் பாடப்படுவது சாமவேதம். சாமவேதம் எப்படின்னா இசை, சாமத்துக்கு இசை பாடுவாங்கன்னு நான் சொல்லி தந்துட்டேன். அந்த ஷார்ட்கட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சாமவேதம்னாலே சாமத்துக்கு இசை கேட்பாங்க, சிவபெருமானுக்கு உகந்தது. சாமம் அப்படிங்கிற இசையால் பாடப்பட்டதுனால இதுக்கு சாமவேதம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இது என்னத்தை நீக்கும், பாவத்தை நீக்கி பலனை தரக்கூடியது சாமவேதம் அப்படிங்கிறது. இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதுங்க சாமவேதத்துக்கு. அடுத்த வேதம் நம்ம பார்க்க போகிறது அதர்வண வேதம். இப்போ பார்த்தீங்கன்னா அதர்வண வேதம் அப்படின்னு என்னங்க, அதர்வணம் அப்படின்னா என்னங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதா அதர்மம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் அதர்மணம் அப்படின்னா என்னென்னா விரோதிகளின் அழிவுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை பற்றி. பொதுவாக கிரியைகள் அதை பலி, தானம் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், யஜுர்வேதம் பார்த்தோம். ஆனால் விரோதிகளின் அழிவுக்கான கிரியை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் கண்டிப்பாக அதர்வணம், அதர்மம் செய்கிறவன் தான் அழிப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், அடுத்தது அது மட்டும் இல்லாமல் மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டிய முறை. அப்போ அதர்மம் செய்கிறவன் கரெக்டாக பேசுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதர்வண வேதம்னா மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டிய முறையை மட்டும் சொல்லுது அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எதை சொல்லுதுன்னு பாருங்கள், வேத சார கிரியையை பற்றி சொல்கிறது, அனுஷ்டானம் பற்றி சொல்கிறது. அது ஒன்றுங்க, வேதசார கிரியை அப்படின்னா என்னென்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தீயவர்களை அழிக்கிறதுக்கான மெத்தேட் அது எப்படியெல்லாம் பண்ணணும், அது என்னென்ன பண்ணணும். கிரியை அப்படின்னாலும் சில வகை வழிபாட்டு முறைகள். அப்போ வேதசார கிரியைனா அந்த வேதத்தில் அந்த தீயோர்களை அழிப்பதற்கான கிரியைகளை பற்றி சொல்கிறது. அல்லது சில அனுஷ்டானங்களை பற்றி. பொதுவாக அனுஷ்டானம் அப்படிங்கிறது உடலில் ஒவ்வொரு அங்கங்களையும் திருநீர் வச்சுக்கிறத பொதுவாக அனுஷ்டானங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு எதை பற்றி சொல்லுதுன்னா சில முறைகளை பற்றி கூறுகிறது, அனுஷ்டானங்களை பற்றி சொல்கிறது. பேசிக்காக அப்படியே டைரெக்டாக தான் கேட்பாங்க, உள்ளேயெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. எந்த வேதம் அனுஷ்டானங்களை பற்றி கூறுகிறது
அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன போட்டுறணும், அதர்வன வேதம் போட்டுறணும். வேதசார கிரியை பற்றி சொல்கிற நூல் எதுனாலும் அதர்வன வேதம் போட்டுறணும். இப்போ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நீங்கள் சொல்கிற பாருங்க. அதர்வனம்னாலே மற்றவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், கெட்டது செய்கிறது தான் அதர்வனம்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கரெக்டாக அவன் பேசுவான், அதனால் வந்து மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டிய முறையை பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாரியமாக எல்லா வேலையும் அவன் செய்வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதனால் வேதசார கிரியை. அது மட்டும் இல்லாமல் அவன் அணுதினமும் செஞ்சுட்டே இருப்பான், மற்றவங்களை துன்பப்படுத்திகிட்டே இருப்பான் அப்படிங்கிறத அனுஷ்டானங்களை பற்றி சொல்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த 4 பாயிண்ட். அப்போ வந்து ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படிங்கிற 4 பாட்டு உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக இப்போ எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உபநிடதம் அதாவது உபனிஷம். இதில் வந்துங்க நம்ம படித்தோம் இல்லைங்களா, ரிக், யஜூர், சாம, அதர்வன இந்த 4 வேதங்களில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் சம்ஹிதை. அப்புறம் வந்து பிராமணம், ஆரண்யகம் அப்படிங்கிற 3 அதான் வந்து இதில் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் வந்து இந்த 3 விஷயங்கள் வந்து எதில் இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. இந்த 3 விஷயங்களையும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா உபனிஷத் அல்லது உபநிடதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் அப்படின்னு 3 சொல்கிறாங்க. சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம். வேதத்தில் இந்த 3க்கும் பெயர் என்ன, உபனிஷத் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிறாங்க. இது தனி உபனிஷத் அப்படிங்கிறது தனி இல்லை, வேதத்துக்குள்ள இருக்கிற 3 சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யம். சரிங்களா. செம்ம பிரபலமான ஆபரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதான் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் அப்படிங்கிற செம பிரபலமான ஆரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யம் அப்படிங்கிறது. இந்த ஆரண்யம் அப்படிங்கிறது ஆரண்யகம் அப்படின்னாலும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆரண்ய காண்டம் அப்படின்னலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஆரண்யகம் அப்படிங்கிறது என்னென்னா காட்டு இலக்கியங்கள் கேட்பாங்க. ஆரண்யகம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் காட்டு இலக்கியம் அப்படிங்கிறதுங்க. சரிங்க. அடுத்தது நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் பாட்டே வந்துட்டுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ உபனிஷத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா ஆசிரியன், அதாவது வந்து உபனிஷத் அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் பக்கத்தால் உட்காந்து கேட்கறது, அது மூலிமா பெற்றுக்கொண்ட ஞானம் தான் வந்து உபனிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே உபனிஷத் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் அதுக்கு ஆசிரியர் பதில் சொல்கிறதுமா தான் முழுக்க அமைஞ்சிருக்கும். அதாவது உபனிஷத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னாலே அருகில் அமர்ந்து அறிந்து கொள்ளப்படும் ஞானம் அப்படின்னு பொருளுங்க. அது பக்கத்தால் உட்காந்து கேட்குறது. ஒரு வாத்தியார் சொல்கிறப்ப நம்ம பக்கத்தால் உட்காந்து கேட்குறது தான் உபனிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உபனிஷத் எத்தனை இருக்குது அப்படின்னா 108 உபனிஷத் இருக்குது. சரிங்களா. அதில் வந்து நம்மளுக்கு 108 முக்கியம் இல்லை, ஒரு 10 தானுங்க முக்கியம். அந்த 10 உபனிஷத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த 10 உபனிஷத் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன், நீங்கள் ஒவ்வொன்றா கேட்டுங்க. இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துக்குறோம் அப்படின்னா வேதத்துக்குள்ளே இருக்கிற 3 பார்ட் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யம். செம பிரபலமான ஆரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யம் இந்த 3 தான். இது 3ஐயும் சேர்ந்து தான் உபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். ஆரண்யகம் அப்படின்னா காட்டு இலக்கியங்கள், உபனிஷத் அப்படின்னா ஆசிரியர் பக்கத்தால் உட்காந்து கேட்குற ஞானம்னு பொருள். மொத்தம் எத்தனை உபனிஷத்துக்கு, இது ரொம்ப முக்கியம், 108 உபனிஷத்து இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு எத்தனை உபனிஷத் தேவை அப்படின்னா 10 உபனிஷத் தேவை. அந்த 10 உபனிஷத் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 10 உபனிஷத் பேரை சொல்கிறேன். தைத்ரேய உபனிஷத், ஃபஸ்ட்டு ஐத்ரேய உபனிஷத், அடுத்தது தைத்ரேய உபனிஷத், கடோப உபனிஷத், ஸ்வேதாஸ்வர உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத், பிரச்னோப உபனிஷத், கேனோப உபனிஷத், ஈஸ்னோப உபனிஷத், முண்டகோப உபனிஷத், சந்தோக்கிய உபனிஷத் அப்படிங்கிறது. நீங்கள் ஒன்றும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஞாபகம் வைக்கவே வேணாங்க. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சு ஒரு 2-3 டைம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் இதை பார்த்து போட்டுடலாம். ஒன்றும் இல்லைங்க. ஐன்னு இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஒரு டைம் நல்லா கேட்டுங்க. ஐன்னு தை மாதம் சொன்னதையும் கடுப்பாயிடுறாங்க. யாருன்னா ஸ்வேதா. ஐன்னு ஐங்க என்ன மீனிங்க,
ஐத்திரேய உபனிஷத். தை மாதம் அப்படின்னா தைத்திரேய உபனிஷத். ஐன்னு தை மாதம் சொன்னதுக்கு யார் கடுப்பாகிறாங்க? ஸ்வேதா கடுப்பாகிறாங்க. அப்போ கடுப்பு கடோப உபனிஷத் யாருன்னா ஸ்வேதா. அதனால் ஸ்வேதாஸ்வர உபனிஷத் அப்படிங்கிறது. யாரை பார்த்து இவங்க கடுப்பானாங்க அப்படின்னா தாரணி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்களேன். பிரக தாரணி உபனிஷத், அதை தாரணி. அப்போ தாரணியை பார்த்து கடுப்பாகிறாங்க. அப்போ ஐத்திரேய உபனிஷத். அப்போ ஐன்னு தை மாதம் தைத்திரேய உபனிஷத்து கடுப்பாகிறாங்க. கடோப உபனிஷத்து யார் கடுப்பாகிறாங்க? ஸ்வேதா கடுப்பாகிறாங்க. அதனால் ஸ்வேதாஸ்வர உபனிஷத். அப்புறம் என்ன? பிற யாரை பார்த்து? பிறரை பார்த்து. அது யார்? தாரணி. அதை பிரகதாரண்ய உபனிஷத். அடுத்தது இது எதனால நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால பிரச்சனை நடந்ததுனால பிரச்சனோப உபனிஷத். உடனே என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை நடந்தால் கோபம் வந்துடும். அப்படி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற உபனிஷத் கேனோப உபனிஷத் அப்படின்னா கூட நம்ம கோபம் அப்படின்னு கோனோப உபனிஷத் அப்படின்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. கேனோப உபனிஷத். அடுத்தது ஈஸ்னோப உபனிஷத். ஈசன் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. உடனே கடுப்பானதையும் யார்கிட்ட போய் சொல்லிடுறாங்க? ஈஸ்னோப உபனிஷத். ஈசன் கிட்ட போய் சொல்கிறாங்க. முண்டகோப உபனிஷத் அப்படின்னா முண்டா அப்படின்னு சத்தம் போடுறாங்க அங்கே போய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஈசன்கிட்ட போய் முண்டான்னு சத்தம் போடுறாங்க. கடைசியில் சந்தோஷமாயிடுறாங்க. அதனால சந்தோக்கிய உபனிஷத். ரொம்ப ஈஸிங்களா? ஐன்னு ஐத்திரேய உபனிஷத். தை மாதம் தைத்திரேய உபனிஷத். கடுப்பாயிருவாங்க கடோப உபனிஷத். யார்? ஸ்வேதா. அதனால ஸ்வேதாஸ்வர உபனிஷத். அது யாரை பார்த்து கடுப்பானாங்க? பிறரை. அப்போ பிரகதாருண்ய உபனிஷத். அடுத்தது என்ன? பிரச்சனையை. இதெல்லாம் எதனால் நடந்துச்சு? ஒரு பிரச்சனை நாள் நடந்துச்சு. அதனால பிரச்சனோப உபனிஷத். அப்புறம் கேனோப உபனிஷத். எல்லாம் கேட்குற காலையிலனால கேனோப உபனிஷத். உடனே யார்கிட்ட போய் சொல்கிறோம்? ஈசன் கிட்ட சொல்கிறோம். அதனால ஈஸ்னோப உபனிஷத். அது எப்படி இருந்துச்சுன்னா முண்டான்னு சத்தம் போட்டோம். முண்டகோப உபனிஷத். கடைசியில் சந்தோஷமாயிட்டு. அதனால சந்தோக்கிய உபனிஷத். சந்தோஷமாக இந்த ஷார்ட்கட்டை வச்சு இந்த 10 பாயிண்ட்டை ஜஸ்ட்டு 2-3 டைம் நீங்கள் வாசிச்சுட்டு போங்க. எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான். நம்ம சேனலை இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அனைவருக்கும் நன்றி.